புகழனைக்கும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை முஸலாமை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றது நிலவரமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரஜப மாதத்தினுடைய 27ஆம் இரவு பெரும்பான்மையான முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படி மிஅராஜுடைய இரவு என்பதாகும். அன்றைய இரவில்தான் மிஅராஜ் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த மிஅராஜ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை இந்த உம்மத்திற்கு பல படிப்பினைகளை இந்த மிஅராஜின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு பல விஷயங்களை, பல அற்புதங்களை, பல நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பல படிப்பினைகளாக பல நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். அதே போன்றுதான் இந்த மிஅராஜுடைய இரவு. இந்த மிஅராஜுடைய இரவு, இந்த மிஅராஜ் என்பது அடிப்படையாக முதல் விஷயமாக ஈமானுக்கு ஒரு சவாலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். அன்றைய காலத்தின் மக்கள் இன்றைய காலத்தில் ஒரு அளவுகள் சிந்திக்கின்றார்கள். ஆனால் அன்றைய காலத்தின் மக்கள் அதை சிந்தனை கூட, கற்பனை கூட ஒருவனால் எட்ட முடியாத அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மிஅராஜை ஏற்பாடு செய்து கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலிருந்து விண்ணுலக பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள், ரப்பை சந்தித்தார்கள், அல்லாஹ்விடமிருந்து தொழுகையை வாங்கி வந்தார்கள் என்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உம்மத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் பாடம் ஈமானுடைய பாடம். அறிவுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இஸ்லாத்தில் வருகிறது என்று சொன்னால் அறிவை தூக்கி போட்டுவிட வேண்டும், பக்தியில்தான் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதாக சொல்வார்கள். இஸ்லாத்தினுடைய பல விஷயங்கள் அறிவுக்கு ஒத்து போகிறது என்பதாக சொல்வார்கள். இஸ்லாம் பல விஷயங்களை 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறது என்பதாக சொல்வார்கள். அது அறிவுக்கு ஒத்து போகிறதாலும் சரி, ஆனால் அதையே தாண்டி ஒரு பக்தி என்பதுதான் இஸ்லாத்தில் வர வேண்டும். நாம் என்னுடைய அறிவை கொண்டு ஏற்றுக்கொண்டதான் இதற்கு இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்று சொன்னால் அடிப்படைகள். இந்த அடிப்படைகள் என்பது என்னுடைய அறிவை கொண்டு நான் ஏற்றுக்கொள்வதல்ல, இறைவன் சொல்லிவிட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் ரசூல் இப்படிதான் என்று சொன்னார்கள், நான் அதை முழுமையாக என்னுடைய அறிவை தூக்கி போட்டே நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த சிந்தனைக்கு வர வேண்டும். இப்படி முழுமையாக ரப்பை நீ அடிபணிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அன்றைய காலத்திலே அல்லாஹ் மிஅராஜ் என்பதை ஒரு ஈமானுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். சஹாபாக்கள் அதிலே பல பேர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நமக்கு தெரியும். சித்தீக்குல் அக்பர் என்று பெயர் வருவதற்கு காரணமும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்று வந்து விட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அந்த செய்திகளை சொல்லப்பட்டதற்கு பின்னால் ஒரே ஒரு எப்படி வேதாளத்தை கடந்து சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. இரவோடு இரவாக மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு உங்களுடைய அபீம், உங்களுடைய நண்பர் முஹம்மது சொல்லுகின்றார், இரவோடு இரவாக போயிட்டு வந்துட்டாரா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் நீங்க எழுதுக்குவியா? எப்படியெல்லாம் அவர் என்ன செய்யறார், போய் சொல்றாரு பாருங்க, கப்சா விடுறாரு என்றெல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுடைய குஃபார்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, யார் சொன்னது என்பதாக. இந்த தகவலை யார் சொன்னார்? இரவோடு இரவாக சென்று வந்து உங்களுடைய நண்பர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஊருக்குள்ள.
அப்படியானால் நான் முதல் நபராக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சித்தீக்குல் அக்பர், உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரியவர் என்ற அந்த பட்டத்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி கண்மூடித்தனமாக அல்லாஹ் சொல்லிவிட்டால், ரசூல் சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஈமான் பக்குவம் வர வேண்டும். அதுதான் இந்த மேலாக இந்த சமூகத்தில் கொடுக்கக்கூடிய முதல் பாடம். இன்னைக்கு நம்பிக்கை என்பது பல பேரிடத்தில் குறைந்து போகிறது, ஈமான் குறைந்து போகிறது. ஈமான் எங்கே குறைகின்றதோ அங்கே பாவங்கள் அதிகமாகும். பாவங்கள் எங்கு அதிகமாகின்றதோ அங்கு குழப்பங்கள் அதிகமாகும். சமூகத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும். இதற்கெல்லாம் மெயின் காரணம் ஈமானுடைய பலகீனம். இந்த சமூகத்தையே அது ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய பெருமக்களே நாங்கள் அல்லாஹ் சொல்லிட்டானா நான் ஏற்றுக்கொள்றேன், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த பக்கம் வரவில்லை. இன்னைக்கு சமூகத்தில் இதையெல்லாம் மாறி போகிவிட்டது. ஒரு நாத்திகன் சொன்னான், ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இவ்வாறு சொன்னார், பேசிக்கிட்டே இருக்க முடியாது, கடவுள் இல்லை என்று நான் சொல்லுகின்றேன் என்பதாக. கடவுளே இல்லை, அதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? கூட்டத்தை பார்த்து அப்படியே அந்த கூட்டத்தையே நம்ம திசை திருப்பிலாம் நம்ம பக்கம் எல்லாமே என்னதுவாங்க, எல்லாமே கடவுள் இல்லாத அந்த கொள்கைக்கு மாறிடுவாங்க என்ற அந்த சிந்தனையை அவனுடைய அறிவில் வைத்துக் கொண்டு அவன் சொல்கிறார். கடவுள் என்பது கிடையாது. அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் இப்பொழுது சொல்கின்றேன், அப்படி கடவுள் இருந்தால் இப்பொழுது என்னை கொலை செய்து விடட்டும், கொண்டு விடட்டும் என்பதாக சொன்னார். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன கொல்லவில்லை, அதனால் கடவுளே இல்லை. கடவுள் என்ன கொல்லல, அதனால் கடவுள் இல்லை என்று ஒரு நாத்திகன் பேசுகிறார். பேசுகின்ற பொழுது அங்கே இருந்த ஒருத்தவர் வந்தார், சொன்னார், அந்த நாத்திகனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா, அவனுடைய கையிலே ஒரு கத்தியை கொடுத்து விட்டு சொன்னார், இந்த கத்தியை வச்சுக்க, உன் பையனை போய் நீ குத்திடு அப்படின்னு, உன் பையனை நீ குத்தி விடு. உடனே அவன் சொன்னான், நான் எப்படி என் பையனை போய் குத்த முடியும்? அவன் எனக்கு பிறந்த பையன், நான் பெற்று எடுத்த பையன், பாசமாக வளர்த்த பையன், நான் எப்படி கூட செய்யும்? அப்ப அந்த மனிதர் பதில் சொன்னார், இப்படிதான் இறைவனும் உன்னை படைத்திருக்கிறான், நீ கொன்றுவிடு என்று சொன்னால் இறைவன் கொன்று விடுவான். நீ உன்னுடைய பையனை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றாய் அல்லவா, அது போன்று நான் இறைவனும் உன் மீது எண்ணுகின்றான், உன் மீது இறக்கப்பட்டு உன்னை கொல்லாமல் விட்டுவிட்டான் என்பதாக அந்த மனிதனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். எனவே சமூகத்தில் இப்படி இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ்வை நான் சொன்ன மாத்திரத்திலே நாம் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஈமான் நம்மகிட்ட கண்கோராயிடுச்சு, பலகீனமாயிடுச்சு. இன்னைக்கு எப்படி ஆகி போடுச்சுன்னு சொன்னா பல பாவங்கள் எல்லாம் சமூகத்தில் நிகழ ஆரம்பிச்சு. இன்னைக்கு பல ஹராமுகள் பல ரூபத்தில் வருகின்றது. வட்டி இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது, பல ரூபத்தில் வருகிறது. விபச்சாரம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக மிக பகிரங்கமாக நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக உருவாகி போய் கொண்டிருக்கிறது. மது அருந்துதல் இந்த சமூகத்தில் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. பல பேர்கள் இன்னைக்கு மது அருந்துவது ஒரு பேஷனாக ஆக்கி கொண்டார். இப்படி சமூகத்தில் ஈமான் குறைகின்ற பொழுது பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. பாவங்கள் அங்கே இங்கே மடிந்து கிடக்கின்ற பொழுது அல்லாஹ் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அநியாயக்கார ஆட்சியாளரை எல்லாம் ஏற்படுத்துகிறார். அநியாயக்கார ஆட்சியாளர் வருகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவன் அல்ல, அதற்கு காரணம் அவனாக வரவில்லை. அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்க பாவங்களுடைய பிரதியாக பரிகாரமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான்.
நாம் என்னைக்கு பாவங்கள் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது இது மாதிரியான சோதனைகள் பின்னாளுடைய காலத்தில் இந்த சமூகம் மாற்றிக்கொள்ளும். அன்பிற்குரிய பெருமக்களே, நம்மிடத்திலே பாவங்கள் வலிகின்ற பொழுது இது மாதிரியான அநியாயக்கார ஆட்சியாளர்கள் அந்த நம்மளை சுற்றி அல்லது உலகத்திலே அவர்கள் நம்மளை சுற்றி வருவார்கள் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமான் என்பதை நாம் பற்றி பிடித்துக் கொள்கின்ற பொழுது நம்பிக்கை முதல்ல வரணும். அல்லாஹ் சொல்லிட்டானா வாங்கி மொழிகள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. உலகத்துல எல்லாம் சொல்லிட்டானாக்கா அது காதால இருக்கா, இது காதால இருக்கா, அது அப்படி இருக்கா, இது எப்படி இருக்கா என்று நம்முடைய அறிவை நாம் மேல கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறோம். கேள்வி எல்லாம் தூக்கி போட இஸ்லாம் என்று சொன்னால் அடிப்படைதல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னால் நான் அப்படியே அடிபணிந்தேன், கேள்வியே கிடையாது. இப்படிதான் இஸ்லாம் என்ன முதல் விஷயம், ஈமானுடைய முதல் விஷயம் பக்திக்கு தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது. அறிவியலை விட காரணங்களை விட நமக்கு பக்திக்கு தான் முதல் இடத்தை இஸ்லாம் தருகிறது. எனவே உன்னுடைய அறிவை தூக்கி வீசிவிட்டு நீ ஈமானுடைய விஷயங்களிலே முதல் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரசூல் என்ன வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி நடக்கக்கூடிய நோக்கிக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா புரிவானாக. ஆமீன் ஆமீன்.